அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ஆசிரியர்கள் பணி நீக்கம் மட்டுமின்றி கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 60ஆம் ஆண்டு வைர விழா அப்பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் அரசு பள்ளி 60ஆம் ஆண்டு மலர் நூலை வெளியிட்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் மாணவர் மனசு என்னும் ஒட்டி வைத்துள்ளோம். இருந்தாலும் மாணவர்களுக்கு ஏற்படும் பய உணர்வு காரணமாக அவர்களுக்கும் நடக்கும் சில சம்பவங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கும் வகையில் 800 மருத்துவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். அப்படி இருந்தும் அரசு பள்ளியில் மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மைகளை விசாரணை செய்து அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதையும் தாண்டி அவர்களில் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இனி பள்ளிகளில் யார் தவறு செய்தாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து யார் தவறு செய்தாலும் அவர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும். இனி அது போன்று நடக்காத வண்ணம் மாணவர்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க தொடர்ந்து அவர்களுக்கான புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றனர் என்பதும், மேலும் சித்தலாப்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகள் பள்ளியில் உள்ள தண்ணீரை குடித்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தியை நீங்கள் கூறி தெரிந்து கொண்டேன். அது குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் தொடக்க பள்ளியிலும் ஸ்மார்ட் போர்டு திட்டம் கொண்டு வந்துள்ளோம். அதிநவீன ஆய்வு கூட்டங்கள் 8000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் 40 லட்சம் மாணவர்களுக்கு டெக்னாலஜிகளை கொண்டு வந்துள்ளோம் என அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் RS மணி. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில அரசு பள்ளி மாணவி பாலியல் 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. மாணவிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது பொதுமக்களை போய் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அரசு பள்ளி. பொதுவாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்ம இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் சில நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில சொல்லாம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம RBSK ஸ்கீம் மூலமாக ஒரு 800க்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டே இருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்றது, கடுமையான தண்டனை வழங்குறது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேற எந்த இதுக்கும் அவர் போயிடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சேன். பள்ளி கல்வி மாணவி மாத்திரம் இது மாதிரி பாலிய வன்கொடுமையில ஆளாக்கப்படுறாங்க. திருச்சியில இருக்கிற தனியார் பள்ளியில கூட இதே மாதிரி நடந்திருக்கு, தொடர்ச்சியா நடந்திருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யாரு செஞ்சாலும் நம்ம ஒரு செய்தியா நீங்க பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்க கொடுக்குறீங்க. அது அங்க இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவ செல்வங்க பாதிக்கப்பட்டு அதனால ஒரு சென்சேஷனா அது போகும்பொழுது அது உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்டோட மட்டும் நிறுத்தாம அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும்
அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். இனி அது போல் நடக்காத வண்ணம் ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம், ஒரு கிளப் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலாம் கொண்டு வரணும்னா அது காரணமே அதுதான். ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தலைமை ஆசிரியரோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆக அதனால்தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புதிய திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து. மாவட்டத்துல சித்தலாப்பாக்கம் அரசு பள்ளியில மாணவிகள் தண்ணி குடிச்சிருக்காங்க 4 பேர். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிச்சதா சொல்றாங்க. அது என்னன்னு விசாரிச்சு நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிஓஎஸ் மூலமாக அந்த தகவல் வந்தா உடனடியாக நாங்க பார்க்க சொல்றோம். திமுக ஆட்சி அமைச்சு 4 ஆண்டு நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேப் எப்ப சார் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும்? பொதுவாக பண்றாங்க ஹைடெக் லேப் நாங்க இப்ப மேன்மைப்படுத்திட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில எந்த ஸ்கூல்லையும் இல்லாத அளவுக்கு எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல ஸ்மார்ட் போர்டு வகுப்பு வரைய கொண்டு வந்துட்டோம். ஹைடெக் லேப்னு வரும்போது கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஹைஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூலுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டில் அந்த வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதி அது இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. அது சார்ந்து பிள்ளைங்களுக்கான படிப்பு டெக்னாலஜி வைஸா அந்த பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக இந்த ஹைடெக் லேப் முழுமையாக எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான அந்த 10 லட்சம் டேபை பத்தி நீங்க சொல்றீங்க. நான் கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களுக்கும் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டோம் என்பதை நாங்கள் சொல்லுவோம். ஆசிரியர்